Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. தமிழகத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் 22 ஆண்டுகளாக பழைய ஓய்வூதியம் கேட்டு போராடி வரும் நிலையில் ஓய்வூதியம் தொடர்பான புதிய அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை வெளியிடுகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். ஓவர் டு யூ சங்கரன். தமிழக அரசின் ஒட்டுமொத்த துறைகளில் சுமார் 11 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் வேலை பார்க்கிறார்கள். இவர்களில் 6,50,000 பேர் வரை பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிறார்கள். 2003ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை பணியில் சேர்ந்தவர்கள் ஓபிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்து வருகிறார்கள். 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு சேர்ந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சிபிஎஸ், கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிறார்கள். ஓல்டு அந்த பென்ஷன் ஸ்கீம் என்பது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்றும், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தங்களுக்கு பயனளிக்கவில்லை என்பதும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இதற்காக கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளாக அவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் தேவை என்று போராடி வருகிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தில் பொறுத்தவரை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுடைய சம்பளத்திலிருந்து எந்த ஒரு பைசாவும் பிடித்தம் செய்யாமல் அவர்கள் ஓய்வுக்கு பிறகு தமிழக அரசே ஓய்வூதியத்தை வழங்குகிறது. அதாவது ஓய்வு பெறும்போது அவர்கள் ஒட்டுமொத்த சம்பளம் எவ்வளவு வாங்கினார்களோ அதில் 50 விழுக்காடு ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. ஆனால் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்தவரை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுடைய சம்பளத்தில் 10 விழுக்காடு, அரசு தரப்பில் ஒரு 10 விழுக்காடு என்று 20 விழுக்காடு தொகை அவர்கள் ஓய்வு பெறும்போது ஒட்டுமொத்தமாக வழங்கப்பட்டு விடுகிறது. அதன் பிறகு அவர்களுக்கு ஓய்வூதியமாக எந்த ஒரு பைசாவும் தரப்படுவது இல்லை. இதனால் இந்த திட்டம் வேண்டாம் என்று தொடர்ச்சியாக அவர்கள் போராடி வருகின்றனர். இப்படிப்பட்ட சூழலில் இதே கோரிக்கையை முன்வைத்து வரக்கூடிய 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் அறிவிப்பு வெளியிட்டிருந்தன. இந்த சூழலில் நேற்று முன்தினமும் இன்றும் தலைமைச் செயலகத்தில் மூத்த அமைச்சர்கள் குழுவானது ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட நிர்வாகிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தியது. இதற்கு முன்னதாக, ஒரு சில தினங்களுக்கு முன்னதாக, இந்த ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி அவர் இது தொடர்பான ஒரு இறுதி அறிக்கையை முதலமைச்சரிடம் வழங்கியிருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் இன்று ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளிடம் பேசிய அமைச்சர்கள் ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பை நாளை முதலமைச்சர் வெளியிட இருக்கிறார் என்பதுதான் தற்போது வெளியாகிய தகவல்களாக இருக்கிறது. நாளை காலை சுமார் 11 மணி அளவில் முதலமைச்சர் ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே நாளைய முதல்வர் அறிவிக்க போகும் அந்த ஓய்வூதிய திட்டம் எப்படி இருக்கும்? பழைய ஓய்வூதிய திட்டத்தை அப்படியே அறிவிப்பாரா, அல்லது தற்போதுள்ள பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டம், இதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்து புதிய ஓய்வூதிய திட்டம் அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. நாளை முதலமைச்சர் அந்த அறிவிப்பை வெளியிட்ட பிறகு மீண்டும் தாங்கள் கூடி ஒரு ஆலோசனை நடத்தி இந்த வரக்கூடிய 6ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்துவதா அல்லது வேண்டாமா என்பது குறித்தெல்லாம் முடிவு செய்வோம் என்ற ஒரு தகவல்களை ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார்கள். மிக விரைவில் தமிழகத்திற்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் மிகப்பெரிய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் நலன் சார்ந்த ஒரு அறிவிப்பு நாளை வெளியாகுமா என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.